ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏனும் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எங்கும் வரும் வரும் வரும். தேங்க்யூ. அது சென்சார் போர்டு அதை அனுமதிக்கல சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பேர் ரொம்ப 100% பொருத்தமான பேர். சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க. வேறு சில தலைப்புகளும் கொடுத்தோம், அதையும் மறுத்துட்டாங்க. படம் பார்த்து படத்தை அவங்க பாராட்டினாங்க. கேட்டேன் சார். ஒரு நிமிஷம் அண்ணா, சென்சார் படம் பார்த்ததுனால தான் டைட்டில் ஒத்துக்கல, திருப்பி பார்த்தாங்களே திருப்பி 10 டைட்டில் கொடுத்ததுமே ஒத்துக்கல அவங்க. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு, மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும், நீங்கள் மாஸ் மீடியாவில் அதை சொல்லும்போது மக்கள் அதை தவறாக உபயோகப்படுத்துவாங்க, தவறான பொருள் அதை எடுத்துகிட்டு போவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் சார் சொல்கிறாங்க. அதனால தான் சார் அந்த பேர் வச்சோம். அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க, வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கோம். இல்லை, அது எல்லாமே வடக்குங்கிற வார்த்தை. அப்புறம் சின்ன வசைச்சொல் சிரிக்கி அப்படிங்கிற வார்த்தையை மீட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஊரில் பொண்டாட்டியை சாதாரணமாக சொல்லுவோங்க, செல்லம்மா கூட சிரிக்கின்னு சொல்லுவோம் அப்படின்னா. இல்லை இல்லை, அதெல்லாம் வச்சக்கூடாது. இல்லை அப்படி இல்லை சார், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான். அதாவது இதில் என்னென்னா, ஒரு விஷயம்னா, இப்போ எனக்கும் உங்களுக்கும் பரிச்சயம் இல்லை, ஒரு காரணத்தாலையும் நான் உங்களை வெறுக்க போகிறதில்ல, நீங்களும் என்னை வெறுக்க போகிறதே இல்லை. இதுதான் மனித இயல்பு. அப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க, அப்படி தான் இருக்கணும். வேறு வேறு காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா, அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், நான் அதெல்லாம் சொன்னேன் சார். ஆமாம், இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சோம் சார். இல்லை சார், ரொம்ப நேரம், ஒரு 2-3 மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு தான் சார் படம் ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார். ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில். இல்லை, அது ரொம்ப சாதாரணம். மலையாளின்னு சொல்கிறோம், ஆந்திராவுக்கும் நம்மளை வந்து அரவாடுங்கிறான், நம்ம ஆந்திராவுக்கு கோல்ட்டின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் புழங்குற வார்த்தை தான். பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறான், அவங்க ரூல்ஸ். ஆமாம் சார், நம்ம கணவன் மனைவி திட்டும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டு திட்டுறது இயல்பு தானே, அதவே அவங்க அனுமதிக்கலையே. ஆக்சுவலாக எனக்கு ஸ்மோக்கிங் அலர்ஜி, தள்ளி போவேன் சார். அவர் ரொம்ப சிரமப்பட்டார். அந்த கேரக்டர் பீடி குடிச்சே ஆகணும்னு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆகிட்டார் ஷூட்டிங் முடிஞ்சவர்களில். அப்புறம் நாங்கள் திட்டி, நான் இனிமேல் பீடி குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஃபார் ஷூட்டிங் முடிஞ்சோடனே. அவர் நானும் காலேஜ் மேட்ஸ், நாங்கள் நண்பர்கள் ரொம்ப வருஷமாக. நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன். அவருடைய பேச்சு மொழி எல்லாமே ரொம்ப ஹியூமராக இருக்கும். அவர் இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பார்னு கூட்டு வந்து நடிக்க வச்சேன். அற்புதமாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. அதுதான் சார், வடக்கன் சுனில் என்ற வடக்கன் இருந்துச்சு. பிரிண்ட்லேயும் வரக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் அதை வந்து கருப்படிச்சிட்டோம். அவங்க பேர் வைரமாலா. அவங்க வீட்டில் ஒரு துக்கம், அதனால தான் அவங்க வர முடியல. அவங்க பாட்டி தவறிட்டாங்க, இல்லாட்டி அவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து பாரதி ராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன பொண்ணாக நடித்தவங்க. அவருடைய அன்னக்கொடியும் கொடிவீரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க. ஆடிஷனில் நான் நிறைய பேரை பார்த்தேன். இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அந்த ஸ்லாங்கும் தெரியணும், ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாதமாக நடிச்சு காமிச்சாங்க. அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன். கிளைமாக்ஸில் பேசுகிறாங்கல்ல, அற்புதமாக பண்ணாங்க. உடனே செலக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க.
பிடிச்சிருக்கு சார். அதாவது என்ன சொல்கிறது, பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். நான் நினச்ச ஒன்று எனக்கு வரல. பட் அதாவது இது என்னென்னா, ரயிலுங்கிறது ஒரு குறியீடு. படத்தில் ரயிலே இல்லை. எதுனா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க. ஸோ அவங்களை கொண்டு வர்ற வாகனம் சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்து அதானே. அதனால் அவங்க வருகை, வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது. அப்புறம் வட இந்தியர்களை ரயிலை விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ரயிலுங்கிறது பொருத்தமான டைட்டில். இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்குசாமி சார். அவர் தான் சொன்னார் ரயில் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம் சார். சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார். 4 பானிபூரி கடை இருக்குது சார். சாயங்காலம் போய் நான் வடை கேட்குறேன்டா இட்லிங்கிறாங்க சார். கேட்டால் வாங்கி சாப்பிட்றது போனால் வடக்கத்தி ஆளுங்க, நீ என்னைக்கா ஒரு நாள் வந்து வடைங்கிற, உனக்கு நான் வடை போடணும்னு கேட்குறாங்க சார். அதை தான் சார் சொல்லியிருக்கேன் படத்தில். தேனி சார், தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஆமாம் ஆமாம், போய் தான் சொல்கிறான். அதை விட முக்கியம் மனைவியின் வயிற்றில் அடித்து சத்தியம் பண்ணுறான் இல்லையா. குழந்தைகளே நேசிக்கிற ஒருத்தன். சமூகத்தில் சார் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல. இப்போ உதாரணமாக இப்படி சொல்கிறேன், அவன் குடிக்கிறான், வேலைக்கு போகலை, மாமனார் கொடுத்தலாம் விற்று சாப்பிட்டான், பொய் சத்தியம் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது, அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க, ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்குது. ஆனால் அந்த வட இந்திய நீங்கள் வந்து வாழ்கிறான், சின்சியராக இருக்கான், மனைவிக்கு பணம் அவன் அணியாமல் செத்து போகிறான். வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா. அப்புறம் பொய் சத்தியம் பண்ணுற மனிதர்கள் நமக்குள்ளே இருக்காங்க இல்லையா. இப்படி பாருங்களேன், படத்தில் அந்த 2 கேரக்டரை விட யாருமே குடிக்கல. அந்த சாவு வீட்டில் கூடியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே தமிழர்கள். அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகாதரா குடியாரப்பலன்னு சொல்கிறவனும் ஒரு தமிழன் தானே. ஸோ நம்ம சமூகத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, டாஸ்மாக் வாசல் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, அதில் ஒரு 2 பேரை நான் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஏன் சார், இசையில் மேல் ஃபீமேல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அது ஒரு ஆர்ட். அதில் திறமை உள்ளவங்களாம் வரலாம். அதில் வந்து ஜெண்டர் பயஸுங்கிறது தேவையில்லை. அவங்களுடைய திறமை வந்து நாடறியும். ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசே தவிர, இசை உலகத்தில் ஜனனினா எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவி. இது மாதிரி நிறைய, அதே மாதிரி வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க. அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சது, தவிர அவங்க ஆனா பெண்ணாங்கிறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இல்லை இல்லை, அது பொதுவான பார்வை, நம்ம அப்படி பார்க்க முடியாது. நான் பொதுவாக அப்படி பார்க்கறது இல்லை. அது கேரளாவில் இருக்குது சார், தேனியை ஒட்டி ராமக்கல்மெட்டுன்னு ஒரு இடம். முடிஞ்சால் போங்க, ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல்மெட்டு. அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சிலை. ஆதிவாசி ஒரு குடும்பம், ஆண் பெண், ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு, அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சிலை. ஆமாம், அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் ஞாபகம் வருது. நான் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாள் நாங்கள் போன உடனே அவர்கிட்ட சொன்னேன், நம்ம கிளைமாக்ஸுக்கு ப்ரீ கிளைமாக்ஸ் இங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போயே அவர்கிட்ட சொல்லிட்டு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், முருகன். ஆமாம், எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க. நான் சாமி கும்பிட மாட்டேன், ஆனால் முருகனும் மீனாட்சியும் எனக்கு பிடிக்கும். நிகழ் முருகன் உள்பட எல்லா முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகனை தான். பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் நாங்களே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு, அதே மாதிரி லோக்கலில் வீரபாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது. இதுதான் எங்கள் சாமி. இதை தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது. ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்கிறது. ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். ஸோ இவன் கழுத்தில் முருகன் டாலரையும், அந்த வட இந்தியனோட அறையில் அந்த காளி படம் ஒன்று இருக்கும், அதை வந்து சும்மா விஷுவலைஸாக பண்ணியிருக்கோம். ஆமாம் சார்.
அதுக்கு தான் சார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் சார் அதை செய்யணும். உங்களுடைய எனக்கு நீங்கள் செய்கிற உதவியாகவும் தமிழ் சினிமாவுக்கு உங்களுடைய பங்காகவும் இந்த ப்ரொமோஷன் நீங்கள் அதை பண்ணணும் சார். உங்களுக்கு நாங்கிட்ட அதை ரெக்வஸ்ட் பண்ணுறது அதுதான். ஆமாம் ஆமாம், சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா. மனுஷங்க இப்படி இருந்தா இல்லை இல்லை, அவர் வந்து மகளுக்கா ஆமாம், அதாவது மனிதர்கள் அப்படி இருக்காங்களா சார். அதாவது மகள் மேலே உள்ள பிரியம், அப்புறம் அவர் கந்துவட்டி கொடுக்குறவர், அதையும் யோசிங்க. அவர் கந்துவட்டி கொடுக்குறவர் 5 லட்ச ரூபாய் வந்து மகளுக்காக, மகளுடைய குற்ற உணர்ச்சியை போக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு, ஜஸ்ட் லைக் தட். அப்புறம் மருமையை மனசு மாறிட்டான், அவன் வேற ஒரு ஆளாக மாறிட்டானோடனே அந்த லட்சத்தை மருமையை கிட்ட கொடுத்துட்டாரு. மனிதர்கள் தானே சார் எல்லாரும், தவறுகள் பண்ணுவோம். கந்துவட்டி வாங்குறது தவறு, ஆனால் அதை செய்யக்கூடிய மனிதன்கிட்டே ஒரு மனிதம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கு. இல்லை சார், நம்ம அது யூகமாக சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒன்று, அதை இயக்குறது வந்து அரசியல். அதுக்குள்ளே நம்ம படைப்பாளி உள்ள போய் எட்டி பார்க்க முடியாது. பட் அவங்க சொன்ன காரணங்கள், இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த காரணம் தான். அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இப்படி இருக்கலாம்னு அசியூம் பண்ணுறதோ அது வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். சார்ல ஆர்குமெண்ட்ன்றது கிடையாது. அது ஒரு அந்த படத்தில் இந்த டைலாக் கொடுத்தீங்களே, இந்த படத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்கன்னா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட், ஃபாலோ பண்ணலைன்னா இந்த சர்டிஃபிகேட் கிடையாது. இதுதான் அவங்களோட. ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் தான் சார். எது வெவ்வேறு படத்துக்கு வெவ்வேறு இது. ஒரு நிமிஷம் சார், அந்த சென்சார் சொல்லிடுறா. பவுடர்னு ஒரு படம் நாங்கள் சென்சார் பண்ணும்போது, பவுடர் நான் நடித்த படம், பவுடர் சென்சார் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம், மனுஷக்கறின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க, மனுஷக்கறின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு 1 மாசம் முன்னாடி தான் கேரளாவில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, பேப்பர் கட்டிங் காமிச்சோம். ஜப்பான்ல நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஜப்பான்ல நடக்குது எப்படி இந்தியாவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நான் அந்த சென்சார் இதுல இருக்கும்போது, சைனால இருக்க கோவிடே இந்தியாவுக்கு வரும்போது ஜப்பான்ல இருக்க மனுஷக்கறியே வராதுன்னு சொன்னோம். ஒன்று அவங்க சொன்னாங்க, இது கம்பேர் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு என்ன உண்டோ அதை பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வடக்கன் ஒரு படம் மலையாளத்தில் கேன்ஸில் ஃபெஸ்டிவல் ஆகிருக்கு, ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆகிருக்கு போன இந்த மாதம், வடக்கன்கிற படம் அந்த டைட்டிலோட. அதை சொன்னேன், பட் அது வந்து சென்சாருக்கு வரல, நேராக ஃபெஸ்டிவல் போயிடுச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சார். என்ன சார்? ஆமாம் சார், அந்த டைட்டில் கிடைக்கிறது வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளன் சார். நான் வந்து ஆனந்த விகடனில் 97லேருந்து 2001 வரைக்கும் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் சீரியல் எழுதினேன், வெற்றி ஒலி கோலங்கள் மாதிரி சீரியல். அப்புறம் திரைப்படம் எம்டன் மகனினுடைய முதல் படம், வெண்ணிலா கபடி குழு, நான் மகன் அல்ல, அழகர் சாமியின் குதிரை, பாண்டிய நாடு, ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோட சேர்ந்து வேலை செஞ்சேன். ஸோ அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த படம் பண்ணியிருக்கேன். நன்றி சார். எது சார்? ஆமாம் ஆமாம், அதை முதல்ல அப்படி யோசித்தேன் சார். அப்புறம் டைட்டில் பார்க்கும்போதே நீங்கள் ஒரு மாதிரி கதையை இதுதான் சொல்ல போகிறார் கதையிலன்னு தோணிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை, அது நாங்கள் 2-3 கட்ட பரிசீலனை சேஞ்சு அதெல்லாம் நடந்து தான் சார் இந்த முடிவுக்கு வந்தோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, மிக்க நன்றி. ஸோ டைரக்டாக அங்கிருந்து பத்திரிகையாளர் காட்சியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக தன் அஃபிஷியல் வைஃபோட வந்திருக்கும் குங்குமராஜ் அவர்களை வாழ்த்துக்கிறோம். முதலாவதாக பாடலாசிரியர் இங்கே நின்று பேசு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் காட்சி அப்படிங்கும்போது நம்ம காட்சிங்கிறது மாதிரி நம்மளாம் பத்திரிகையாளர் இல்லை, அதனால் பார்த்துருப்பீங்க. இத்தனை பேரும் வந்து இங்கே ஆதரவு தெரிவித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜனனி இசையமைப்பாளர், அது சென்டர் பிளேஸ்க்கு வந்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பாடல்கள், சாங்ஸ், ரீரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஆக்சுவலி 3 பாடல்கள் இருந்தது. அடிஷ்னலாக 2 சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சிச்சுவேஷ்னல் சாங்ஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஜானர் ஆஃப் மியூசிக் கேட்டுருந்துருப்பீங்க. ஒன்று வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி, ஒன்று வந்து ஃபோக், இந்தியன் கிளாசிக்கல் பேஸ்ட் மெலடி, இன்னொன்று ஃபோக் பேஸ்ட் மெலடி,
இன்னொன்று ஒரு செம குத்து சாங் கேட்டிருப்பீங்க டுவர்ட்ஸ் தி வெரி எண்ட். ஒரு சாங் வந்து தத்துவ பேத்தா சாங், தேனிசை தென்றல் தேவா சார் அவங்க பாடியிருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு மகுடமாக அமைஞ்சிருக்கிற சாங் ஏலே சவத்தவனே அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங். இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்தில். ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனியோட இணைச்சு மக்களை உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சாங் இந்த படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் ஸ்ட்ரிங் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியாவில் இருக்கிற பல்கேரியன் நேஷ்னல் ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன். அது போக என்னோட டீம் செஷன் மியூசிஷியன்ஸ், என்னோட சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ரொடியூசர் அவர்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த ஹோல் டீம். நன்றி. அடுத்ததாக நாயகன் பர்வேஸ் ஒரு பாட்டு பாடணும். Yeah, first of all, thanks to all of you for coming. So, how was the movie, first of all? So, actually, so all credit goes to our Mr. Director. I will eventually to all our teams for their great effort. And like we have put all our efforts to make this movie, and like we just made sure to give the good output. I don't think Tamil words will come right now because I'm already shivering. Even English words are not coming. So yeah, actually looking forward. I hope all of the Tamil people will like this movie and looking forward. So and the message we have shown in this movie. So I hope like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people like in our country. Not only in the country, in the world, like, so they should realize we all are human, so we should show the humanity to the to the strangers who are coming to our state or India. So yeah, thank you very much. Song Tamil பாட்டு. So we have the singer over here. So would you please ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏனும் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் வரும் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக சிங் சவுண்ட் ராஜேஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. படத்தில் சிங் சவுண்ட் பண்ணியிருக்கோம். சிங் சவுண்ட் அதிகமாக இங்கே தமிழ் படங்களில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஏன்னா சிங் சவுண்ட்னா பாதி பேர் தெரியாது என்னென்னு. இது டப்பிங்கே கிடையாது. ஃபுல் படம் வந்து அவங்க என்ன வந்து நடிக்கும்போது பேசுனாங்களோ அதுதான். படத்தோட சவுண்டு டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக லைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இது தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாயகன் குங்குமராஜ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். நிக்கில் நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். நானும் உங்களை போல தான் சினிமா கனவுல வந்து இங்கே நிறையா படம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு முதல் படம். இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்தி சாருக்கும், அதுக்கப்புறம் தேனீஸ்வர் சாருக்கும், திரு வேடிப்பன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன் பட்டிருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம். கதையிலிருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியாக ஒரு நல்ல மெசேஜோடு இது இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ண அந்த படம்.
அதே போல் இப்போ நடக்கிற சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது. இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரித்து நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும், கேமராமேன் டீமுக்கும், மற்றபடி எனக்கு அந்த பட செட்டில் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்க இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் அதை இன்புட் பண்ணியிருக்கோம். சிங்க் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அது வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு தாட் இருக்குது அதில், அந்த மாதிரியான விஷயங்கள. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். நீங்கள் அதை பற்றி சரியான விஷயங்களை அதை கொண்டு சேர்த்திட்டு அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கடமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணு. காயத்ரி, இவங்க என்னோட மனைவி காயத்ரி. இன்னைக்கு காலையில் தான் 6 to 7 அந்த டயத்தில் நான் மேரேஜ் பண்ணேன். வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து வளர்ந்து கற்றுக்கிட்டு இதில் நான் இறங்கியிருக்கேன். நிக்கிலண்ணாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காயத்ரி, நீ அதை பேசுகிறியா? இவங்க ஒரு எழுத்தாளர், டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர், நிறையா எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க. ஒரு ட்ராவலர் கூட, தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா பற்றின ஒரு மயக்கத்தில் வந்து டைரக்ட் பண்ணலை யாரும், தயாரிக்கலை யாரும் நடிக்கலை. எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவாக ஒரு கலை ஆர்வத்தோடு வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ளே இறங்கியிருக்கும். ஆனால் அதுக்காக வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் சரி, இல்லை ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும். இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி வரக்கூடாது. அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீங்களும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. டைரக்டர். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன். எனக்கு முதல்ல இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த என்னுடைய நண்பர் வேடியப்பன் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால், பழனிசாமி ஆகிய நண்பர்களுக்கும், என்னோடய டீமில் எனக்கு ரொம்ப உறுதுணையான கேமராமேன் என்னுடைய நண்பன் தேனி ஈஸ்வர், இசையமைப்பாளர் ஜனனி, எடிட்டர் நாகூரான், சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் என்னுடைய க்ரியேட்டிவ் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அமரன் சார், சிவா, என்னுடைய க்ரியேட்டிவ் கன்சல்டன்ட் காத்து, அப்புறம் என்னுடைய இயக்குனர் டீம், அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். என்னுடைய கோ டைரக்டர்ஸு அண்ணாமலை, விக்னேஷ், சக்கரவர்த்தி, அகிலா ஸ்ரீதர், நாககுமார், பாண்டி, பிரதீப், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் சிறப்பாக வரதில் அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தோளோட தோள் நின்று கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் எங்களுடைய முழு உழைப்பையும் கொட்டி நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். ஒரு சரியான படம் பண்ணுறதா நான் 100% நம்புகிறேன். உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் இருக்கும். ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். இது அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இது எங்கள் கையை விட்டு இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு. இனி நீங்கள் தான் இதை தமிழ் மக்களின் கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலமாக இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். அதுக்காக உங்கள் எல்லாரையும் என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன். அது மட்டும் இல்லை,
இந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது படத்தில். அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியில் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா படம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த ட்விஸ்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுங்க. உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதை எழுதுங்கள், அது உங்கள் சுதந்திரம். பட் ஒரு நல்ல படம் வரணுங்கிற எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களோட எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இணை தயாரிப்பாளர் ராஜகோபால் 2 minutes அப்புறம் கொஸ்டின். சார், எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் வந்தது அதான் என்னுடைய நீண்ட கால நண்பர் வேடியப்பனுக்கு அந்த படத்தை தயாரிக்கிறதுல என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன். மற்றபடி இந்த படம் சிறப்பாக வந்திருந்தது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு நீங்களும் ஆதரவளிக்கணும்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கணும். நன்றி.